இன்னைக்கு நம்ம முடி உதிர்வை நிறுத்தி முடி வளர்ச்சியை நல்லா தூண்டக்கூடிய இளநரையை தடுக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே நிறைந்த ஒரு அருமையான சூப்பரான எண்ணெய் தான் வந்து ரெடி பண்ண போறோம். முடி உதிர்வுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நீங்க நிறைய விதமான எண்ணெய்களை வந்து ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா இந்த எண்ணெயை நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா நல்ல பலன் கொடுக்கும். எதுக்காக இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன் அப்படின்னா, இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு முதல்ல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துங்க. இப்போ இதுல 150 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துங்க. அடுத்ததா ஒரு முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் சேர்த்துக்குங்க. முட்டையோட மஞ்சள் கரு சேர்த்த உடனே அதை வந்து கரண்டி வச்சு டக்குன்னு கலந்து விட்டுறாதீங்க. அப்பதான் உங்களுக்கு பேட் ஸ்மெல் அந்த மாதிரி வராம இருக்கும். முட்டையோட மஞ்சள் கருல அதிகப்படியான விட்டமின் ஏ, விட்டமின் இ, பயோட்டின் மற்றும் அதிகமான நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. இது முடியோட வேர் கால்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்து முடியை நல்லா அடர்த்தியா ஆரோக்கியமா வளர வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதுக்கு அடுத்ததா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்குங்க. கிராம்பு வந்து நம்மளுடைய முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும், முடி உதிர்வை வந்து ஃபர்ஸ்ட் நிறுத்தும். ரொம்ப தின்னா இருக்கும் பாருங்க, சில பேருக்கு ஒல்லியா இருக்கும் முடி, அந்த ஒல்லியான முடியை நல்லா அடர்த்தியா வளர வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முடிக்கு நல்ல ஒரு வாசனையை வந்து கொடுக்கும், நல்ல ஒரு கண்டிஷனரா செயல்படும். இதுல அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்ததான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துங்க. இஞ்சி நம்மளுடைய தலைமுடியோட வேர் கால்களில் நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், இதனால முடி உதிர்வு நிற்கும். அது மட்டும் இல்லாம இஞ்சில அதிகப்படியான ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. முடியோட வேர் கால்களில் இருக்கக்கூடிய இச்சஸ், டேண்ட்ரஃப் சொல்லக்கூடிய பொடுகுகளை நீக்கும். முக்கியமா ப்ரீமேச்சர் கிரே ஹேர்னு சொல்லக்கூடிய இளநரையை தடுக்கக்கூடிய சக்தி வந்து இதற்கு உண்டு. அது மட்டும் இல்லாம ஒல்லியான முடியையும் அடர்த்தியா வளர வைக்கக்கூடிய தன்மையும் இஞ்சிக்கு உண்டு. ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதுதான் சின்னதாக கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துங்க. இது வந்து இளநரையை தடுக்கும், நல்ல ஒரு முடி வளர்ச்சியை தூண்டும், முடி உதிர்வை வந்து நிறுத்தும். அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸா மெல்லியதா வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். பீட்ரூட்ல அதிகமான விட்டமின்ஸ், அயன், மினரல்ஸ், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம கால்சியம், விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி, புரோட்டீன் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்களும் இருக்கு. இது வந்து முடியோட வேர் கால்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும். அங்க இருக்கக்கூடிய போஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன துளைகளை வந்து நல்லா டைட்டன் பண்றதுனால முடி உதிர்வு நிற்கும். இதுல இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம் சத்து வேகமாக முடி உதிர்வை வந்து நிறுத்தும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு உடனே கலந்து விடாதீங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பதான் அந்த முட்டை வந்து, அதாவது அந்த முட்டையோட மஞ்சள் கரு வந்து உடையாம இருக்கும், பேட் ஸ்மெல் வராம இருக்கும் உங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நுர பொங்கி இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். நீங்க தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துனீங்கன்னா இந்த அளவுக்கு நுரைப்பு தன்மை வராது. நல்லெண்ணெய் பயன்படுத்துறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நுரைப்பு தன்மையோட தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த கலர் வந்து உங்களுக்கு மாறி வரும். இப்போ வந்து கரண்டியை பயன்படுத்தி கலந்து விட்டுக்குங்க. இப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை எல்லாமே போயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அந்த நுரை எல்லாமே அடங்கிட்டு இப்படி இருக்கும். எண்ணெயோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான், அருமையான பீட்ரூட் எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பீட்ரூட் எண்ணெய் மட்டும் இல்லைங்க, இது எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த எண்ணெய். இது ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையான ரிசல்ட் வந்து கொடுக்கும். இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஈரம் இல்லாத ஏர்டைட் கண்ணாடி பாட்டில்லையோ இல்லைனா வந்து ஒரு கண்டெய்னர்லையோ நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 3 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும். உங்களுக்கு வந்து முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் வர மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இது கூட வந்து ஏதாவது எசென்ஷியல் ஆயில் வந்து சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து முடியோட வேர்க்கால்களில் முடி முழுவதுமே நல்லா தடவிட்டு ஒரு 1 ஹவராச்சும் மேக்ஸிமம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு மைல்டான ஷாம்பு பயன்படுத்தி குளிச்சிருங்க. வாரத்தில் வந்து ஒரு 3 தடவையாச்சும் பயன்படுத்துங்க. 2 நாளைக்கு ஒரு ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தடவை பயன்படுத்தி பாருங்க, நல்ல ஒரு பலன் தெரிய ஆரம்பிக்கும். இது நீங்கள் வந்து உங்கள் வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் பயன்படுத்தலாம். முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும், முடி உதிர்வு இருக்காது, முடி நல்ல பட்டு போல இருக்கும், இளநரையும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.